தமிழகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. புதுச்சேரி கிளம்பிய எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களுக்கான எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறாராம். ஆட்சி அமைக்க விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையிலே இன்னொரு புறம் அதிமுக திமுக கூட்டணி குறித்த யூகங்களும் பரபரப்பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கான எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக புதுச்சேரி விரைந்திருக்கிறார். விஜய்க்கு ஆதரவளிக்க முடியாது என ஐயுஎம்எல் கட்சி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க முடியாது என ஐயுஎம்எல் கட்சி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அக்கட்சியிடம் தாவேகாவுடைய அருண்ராஜ் நேரிலே கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஐயுஎம்எல் கட்சி உடைய தலைவர் காதர் மைதீன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க முடியாது என நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாராம். அரசு அதிகாரிகளின் மீது கடும் கோபத்திலே இருக்கிறாராம் தமிழக ஆளுநர். விஜய்க்கு வழங்கப்பட்ட கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு பற்றி அதிகாரிகளிடம் கவர்னர் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத சூழலில் எதன் அடிப்படையில் நேரு அரங்கத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் நடந்தது என கேட்டிருக்கிறார். இதனாலே கான்வாய் மற்றும் வாகனங்கள் பாதுகாப்பு திரும்பப் பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குலதெய்வ கோயிலில் சாமி தரிசனம் செய்தாராம் நடிகர் சூர்யா. கோவை அன்னூர் அருகே லக்கோம்பாளையத்தில் உள்ள மதுரகாளியம்மன் கோயிலில் சூர்யா அவர்கள் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். ஷூட்டிங்காக கோவை வந்த அவர் திடீரென கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியிருப்பது அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னுடைய ஆதரவு திமுகவிற்கு தான், ரஜினி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் ரஜினியை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் ஸ்டாலின் சந்தித்த இக்கட்டான சூழலிலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினி கூறியதாக தகவல் பரவியது. இந்த நிலையிலே ரஜினியை ஏவா வேலு சந்திப்பில் தற்போதைய அரசியல் நிறுவனம் பற்றி பேசப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மறுபுறம் பேத்தியின் திருமண அழைப்புதலை வழங்கவே ரஜினியை ஏவா வேலு சந்தித்ததாக இன்னொரு புறமும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. 1 பில்லியன் வீசுகளுக்கு மேல் அள்ளிய ஐபிஎல் நிறுவனம். இந்த ஆண்டின் ஐபிஎல் தொடரை டிவி மற்றும் ஆன்லைன் நேரலையில் கண்டுகளிக்க பார்வையாளர் எண்ணிக்கை என்பது வரலாறு காணாத வகையிலே உயர்ந்திருக்கிறது. அதன்படி இதுவரை மொத்த பார்வையாளர் எண்ணிக்கை என்பது 1 பில்லியனுக்கு மேலாக பதிவாகி இருக்கிறதாக சொல்றாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட 7.4% அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு தாவேகனாவினர் போராட்டம். விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்காததை கண்டித்து திருப்பூரை சேர்ந்த தாவேகனாவினர் லோக் பவனுக்கு முன்பாக போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், விஜய் பெரும்பான்மை நிரூபிக்கும் இடம் லோக் பவன் இல்லை, கவர்னர் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், அதன் காரணமாக நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் என தற்சமயம் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தாரா ரங்கசாமி. புதுச்சேரி சிஎம் பதவியில் இருந்து ரங்கசாமி ராஜினாமா செய்திருக்கிறார். கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தையும் அளித்திருக்கிறாராம். இதையடுத்து நாளை பாஜக அதிமுக லாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை பெற்று அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறாராம். ரங்கசாமியின் அமைச்சரவையில் பாஜக அதிமுக லாஜக இடம்பெறும் என கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வார காலத்தில் அவர் பதவியேற்பு விழா என்பது கோலாகலமாக நடக்க இருக்கிறதாம். அதிமுகவுடன் கூட்டணியிலே இணையும் திமுக, வெளியான பரபரப்பு தகவல். ஸ்டாலின் நடத்திய அவசர ஆலோசனையிலே விவாதித்தது பற்றி த ஹிந்து நாளிதழ் பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதில் விஜய் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் 10-15 ஆண்டுகள் வரை திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியாது என திமுக மூத்தலைவர் ஒருவர் கூறினாராம். அதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி பரிசீலிக்குமாறு ஸ்டாலினிடம் மூத்த நிர்வாகிகள் பலர் கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு கவர்னரை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி. உச்சகட்ட அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இன்று இரவு 8 மணிக்கு கவர்னர் ஆர்வி அர்லோகரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை வென்ற விஜய் ஆட்சி அமைக்க முடியாத நிலையிலே 47 இடங்களில் மட்டுமே வெற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி கவர்னரை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். திமுக ஆதரவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையிலே இந்த சந்திப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநர் விஜய்க்கு புதிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாராம். விஜய் மகிழ்ச்சியான செய்தியை கவர்னர் சொல்லி அனுப்பியுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்றைய சந்திப்பின் போது பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு வாருங்கள், அதுவரை வேறு யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டேன் என விஜயிடம் கவர்னர் உத்தரவாதம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கவர்னரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருப்பதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.
விஜய் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காங்கிரஸ் தரப்பில் டிஜிபிக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக டைம்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருப்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு அச்சுறுத்தல் இருப்பதால் உடனே பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கடிதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 2026 நமது தோனி விளையாடுவது கடினம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 ஐபிஎல்லில் தோனி விளையாடுவது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் என அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். தோனி அணிக்கு திரும்பும் பட்சத்தில் சமநிலை கெடும் என குறிப்பிட்ட அவர் அது வெற்றி வாய்ப்புகளை பாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அடுத்த 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் சிஎஸ்கே தோற்றால் தோனிக்கு போர்வெல் கொடுக்கும் போட்டிக்கான வாய்ப்பு உருவாகலாம் என தற்சமயம் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விஜய்க்கு ஆதரவாக மெரினாவிலே போராட்டமா? பதற்றமான சூழலால் சென்னை மெரினாவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தற்போது வரை கவர்னர் அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் இதை எதிர்த்து மெரினாவிலே தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக சோசியல் மீடியாக்களிலே தகவல் பரவியதை அடுத்து அந்த இடத்திலே நமது தமிழக காவல்துறை பலத்த பாதுகாப்புகளை போட்டிருக்கிறார்களாம். பதவி விலகிய அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிமுகவின் மாநில உறுப்பினர் சி வி சண்முகம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் டெல்லியில் இன்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்திக்கும் அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறாராம். இதற்காக அவர் இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. வாழ்த்துக்களை கூறிய நித்யானந்தா சுவாமிகள். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்த நிலையில் கைலாசாவில் வசித்து வரும் நித்யானந்தா ரங்கசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதள பக்கத்தில் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார். இதேபோல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தன்னுடைய வாழ்த்துக்கள் என நமது நித்யானந்தா அவர்கள் அதிரடியான வார்த்தையை சொல்லி இருக்கிறாராம். இன்று இரவு தமிழகத்திலே வெளுத்து வாங்கும் கனமழை. தமிழ்நாட்டில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, குமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 19 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிரடியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நேரு ஸ்டேடியத்தின் முன்பு கண்ணீருடன் தமிழக பெண்கள். விஜயின் பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டதை அறியாமல் நேரு ஸ்டேடியத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்றாங்க. அங்கு வந்த பெண் ஒருவர் கண்ணீர் மல்க அளித்த பேட்டியில் தனக்கு நிகழ்ச்சி ரத்தானது தெரியாது, விஜய் சிஎம் ஆவதை பார்க்க ஆவுடன் வந்தேன், தற்போது ஏமாற்றமாக உள்ளது என கூறினார். அங்கு வந்த பலரும் இதுபோன்று கண்கலங்கி திரும்பி செல்லக்கூடிய வீடியோக்கெல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. நண்பர்களே, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழகம் சம்பந்தமான அரசியல் நிகழ்வுகள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நீங்கள் அனைவரும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.